ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் நேச்சுரல் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் காஜு கட்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 200 கிராம் கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். 100 கிராம் பாம் சுகர், பனங்கற்கண்டோட பொடி தான் இது. நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒயிட் சுகருக்கு பதிலாக நம்ம இதை சேர்த்துக்கலாம். நெய் 2 ஸ்பூன். 200 கிராம் முந்திரியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பல்ஸில் வச்சு கிரைண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் கிரைண்ட் பண்ணிட வேண்டாம். அதில் ஒரு எண்ணெய் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸ்டவ்வில் கடாயை வச்சு 100 கிராம் பனஞ்சீனியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 50 ml தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. அதோட டஸ்ட்டெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணோன்னா இல்லை ஏதாவது தூசி எல்லாம் வந்துடும். ஃபில்டர் செஞ்சு தயாராக வச்சுருக்கிற பாகை கடாயில் சேர்த்துக்கலாம். திருப்பியும் கலந்துக்கிட்டே இருங்க. ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு கிண்டி விட்டால் போதும். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஸ்டவ் சிம்லே தான் இருக்கணும். லம்ஸ் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுருங்க. பனஞ்சீனி யூஸ் பண்ணி காஜு கட்லி நம்ம செய்கிறதுனால கலர் வேணால் மைல்டாக சேஞ்ச் ஆகும். பட் டேஸ்ட் பேக்கரியில் வாங்குறது மாதிரியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பனஞ்சீனியில் கிடைக்கிற மருத்துவ குணங்களும் நமக்கு சேர்ந்து கிடைக்குது. இந்த ஸ்வீட் நம்ம முழுக்க முந்திரி வச்சு தான் செய்கிறோம். முந்திரி ஹீட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை காம்பன்சேட் பண்ணுறது மாதிரி இப்போ நம்ம பனஞ்சீனி சேர்க்குறோம். பனஞ்சீனியில் உடல் வெப்பத்தை குறைக்கிற தன்மை இருக்குது. கையில் தண்ணி தொட்டுட்டு லைட்டாக அந்த மாவை எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி உருட்டுறதுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா இதுதான் பக்குவம். ஓரளவு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கை விட்டு நல்லா பிசைஞ்சால் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். கையில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் நமக்கு கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். ஒரு பிளேட்டில் பட்டர் பேப்பர் மேலே நெய்யை க்ரீஸ் பண்ணிவிட்டு காஜு கட்லியை எடுத்து நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுட்டு பீஸா கட்டர் இல்லைன்னா கத்தி கூட வச்சு நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கரியில் வாங்குகிற காஜு கட்லி பியூர் ஒயிட்டாக இருக்கும். கலருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஆரோக்கியம்தான் முக்கியம். நம்ம ஒயிட் சுகர் சேர்த்து பண்ணும்போது நமக்கு முந்திரியோட நன்மைகள் எல்லாமே போயிடும். டேஸ்ட்டு மட்டும்தான் அதில் கிடைக்கும். அதுவே நம்ம பனஞ்சீனி யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஆரோக்கியம் ரெட்டிப்பாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக ஷேப் வந்திருக்கு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு ஆரோக்கியமான ஸ்வீட் செஞ்சு கொடுத்தோங்கிற திருப்தி நம்மளுக்கும் கிடைக்கும். ஹெல்தி அண்ட் டேஸ்டியான காஜு கட்லி ரெடி. வாழ்க வளமுடன். இயற்கை உணவுகளின் இனிய பயன்களை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.